ஹாய் மக்களே, இப்போ பாருங்கள், கிறிஸ்மஸ் கொண்டாட போகிறோம். அதுக்கு பிரியாணி ரெடி பண்ண போகிறோம். கோழி பார்த்தோன்னா கோழி பிரியாணி தான். ஆனால் கோழி இந்த கோழி இல்லை, கடையில் நடந்திருக்கோம். கோழி பிரியாணி பண்ணுது என் பையன்தான் பண்ணுதான். என்ன எண்ணெய் ஊற்றியாச்சு, தீ பற்றாச்சியில் பத்தச்சு பற்றாச்சு. எண்ணெயை ஊற்றி கடுகெல்லாம் போட்டாச்சு. பட்டை கிராம்பு எல்லாம் போட்டிருக்கான். அடுத்தால வெங்காயத்தை போட்டாச்சு. வெங்காயம் நல்லா வசக்கு வசக்கிட்டே இருக்கேன். பக்கத்தில் சவுண்டாக அதிகமாக இருக்கிறதுனால நான் பேசுறது மட்டும்தான் கேட்கும், மற்ற கிண்டுதெல்லாம் கேட்காது. வசக்கு நல்லா வசக்கு. கிறிஸ்மஸ் பிரியாணி பாருங்கள், நல்லா வசக்கியாச்சு. நம்ம அடுத்த நல்லா என்ன செய்யணும், அடுத்தால தக்காளி போடணும். இது நல்ல வெங்காயம் வசங்கின பிறகு தக்காளி போடணும். போட்டாச்சா, தக்காளி வெட்டி போட்டாச்சு. அதையும் சேர்த்து வசக்கணும். வசக்குங்க. ஹெட்ஃபோன் போட்டுட்டு வீடியோ எடுக்கேன், அதனால தான் நான் பேசுகிறது மட்டும் தான் கேட்கும். வசக்கை நல்ல வசக்கை. என் பையன் பேசவே மாட்டான் அதிகமாக யார்ட்டையும், அதனால தான் அமைதியாக இருக்கான். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டாச்சு. போட்டு எல்லாத்தையும் கிண்டணும். ஆமாம், அடுத்தால பேசணும்னு சொன்னால் பேச முடியும். கொத்தமல்லி இலை போட போகிறான். கொத்தமல்லி இலை, கருவேப்பிலை, இது என்னது புதினாவா, கொத்தமல்லி இலை, புதினா, கொஞ்சம் உப்பு தானே, உப்பு போட்டு கிண்டியாச்சு. தயிர், இந்த இடத்துல தயிர் ஊற்றணும். தயிர் ஊற்றணுங்களா, ஊமையாக இரு. அரிசி அதுக்கெல்லாம் அரிசி போட்டாச்சு. அரிசி மூடி வச்சிடணும். அதில் அரிசி போட்டு. ஹாய் மக்களே, கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள். எல்லாத்துக்கும் கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள். அரை மணி நேரம் கழித்து பார்த்தோம், வெந்துட்டு நெய்யை ஊற்றி அடுத்தல எண்ணெய் தேங்காய் ஊற்றி, அதுக்கு பிறகு அரை மணி நேரம் கழித்து இறக்கி வச்சு தம் போட்டாச்சு. தம் போட்டு பிரியாணி ரெடி. கொஞ்சம் பசத்து மாரி இருக்குது, அந்த கங்கல் காணாது. அப்போ தான் கோழி சாப்பிட்டு பொரிச்ச கோழி பாருங்க. தயிர் சம்பல், பச்சை குத்துதலை அகற்றுதல், டாட்டூ ரிமூவல், தழும்பு அகற்றுதல், தேவையற்ற மச்சம் அகற்றுதல், பூச்சி வெட்டு சிகிச்சை, நகம் சார்ந்த சிகிச்சை, வலி காது தைக்கப்படும் சிகிச்சை.